நந்தபுரூரிலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அழகாக அப்படி 4 தெரு வீதியில வந்து பாம்பு விளையாடுகிறார். அம்மா எப்படி தெரியுமா? ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே ஆடாய் பாம்பே ஆனந்தம் கண்டோ வந்து ஆடு பாம்பே ஆடு பாம்பே ஆடாய் பாம்பே விளை ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே ஆனந்தம் கொண்டோம் என்று ஆடாய் பாம்பே ஆடாய் பாம்பே ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே பார்க்கடல் வாசலுக்கு பவனையானாய் பரம சிவன் கழுத்தில் ஆலையாய் கத்தை குழல் பாதனைக்கு கங்கணமானாய் கத்தை குழல் பாதனைக்கு கங்கணமானாய் கதவாமல் உளம் தனித்து ஆடு பாவே ஆடு பாவே விளையாடு பாவே பாவே ஆடு பாவே விளையாடு பாவே ஆடி பாம்பு விளையாடி கொண்டு இருக்கிறார். சரி, இதை பார்த்தார்கள் பெண்கள் எல்லாம் ஆகா எவ்வளவு அழையா பாம்பு விளையாடுகிறான் ஆடுறாரு அப்படி என்று ஆவிஷைக்கு பெண்ணால் இடத்திலே சொன்னு சொல்லுகிறார்கள். 7 அடுக்கு வாணிய மேல் என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே அவள் மூக்கிலே அடியப்பட்டிருந்தாலே அம்மா பகவதியாருடைய மூக்குத்தி அம்மா அந்த வைரக்கல் மூக்குத்தி பளிச்சு நின்றது. ஓ ஆகமுத்து மூக்குத்தி கள்ளங்கதா இருக்கானா? அம்மா ஏ கள்ளா வந்துட்டேன் கள்ளன். அம்மா கள்ளம் பார்த்த பார்வையினால்தான் அன்னைக்கு 2 கிழிஞ்சு கிடக்கு. சரிதான் கள்ளை மோட்டாச்சு போய் அம்மா இப்படியாக சரி பாம்பு விளையாடக்கூடிய நேரத்திலே பார்த்தார் மாயாண்டி சுடலை அப்படியே திரவியெடுத்த களவெடுத்த கள்ளனை கண்டு கொண்டேன். இதோ வருகிறேன் என்று வந்து பார்க்கும் போது சரி இவனை கொஞ்சம் விளையாடிதான் ஆமா பிடிக்கணும். சரி என்ன மாவிசைக்கு வாசல் இருந்து பிச்சை கேட்கிறார். அப்படி அன்னம் போடு அன்னம் போடு அன்னம் போடு அன்னம் போடு இளைய பெண் கோடியே அன்னம் போடு அன்னம் போடு காடேந்தி சுடலை மாடும் மாயாண்டி சுடலை மாடும் ஆடலே அப்படியே வந்து பிச்சை கேட்டார். பின்வாசல வந்தா பின்னால போறார். மாறி மாறி வரக்கூடிய நேரத்தில் ஆடா போடான்னு சொல்லி மரியாதை பேசுகிறார். பெண்ணே என்ன பார்த்தா வாடா போடான்னு சொல்றேன். ஆகினால் எம்மா இன்னும் 8 நாளைக்குள்ளதானே இன்னும் 8 நாளைக்குள்ளே திட்டமாக கற்பழிப்பேன். 8 நாளைக்குள்ளே கடவுளுக்கு பிள்ளை இல்லை கடவுளுக்கு பிள்ளை இல்லை 8 நாளைக்குள்ள திருமணம் கருவடிப்பேன் என்று வாயாண்டி சபதம் செய்துவிட்டு சொன்னது போல் 8வது நாளே வந்து ஈவோல் வடிவம் கொண்டு அவனுக்கு பின்னால் கட்டிலே எலுமிச்சங்கனி போல் படுத்து சரி கவர்ந்து விளையாடுகிறான். எலுமிச்சங்கனி என்று நேர்த்தி எடுத்தால் கையில கண்ணத்துல போத்தினான் கண்ணத்துல முத்த விட்டான். அப்படி மாயாண்டி சொன்னே விடிபட்டு விளையாடி ஆவிசைக்கு பெண்ணாலை கற்பழித்து விட்டு சபதம் செய்து விட்டு மாயாண்டி சொன்னதை மாடலே காக்காஜிவனை கண்ணாடி சோதனை வந்து அமர்ந்திருக்கப்பட்ட போது அங்கே பழிய மக்கள் எல்லாம் சேர்ந்து பயிர்களை செய்தார்கள். அந்த பயிர்களை எல்லாம் அளித்த போது மந்திரவாதி பெரும்பரையிடத்தில் ஈவிரக வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள். அப்ப ஈவிரக வேண்டும் என்று சொல்லி காக்காட்சி மலையில வரக்கூடிய நேரத்தில் சுடமை பிடித்து செவிட்டோடு அடித்தார். அடித்தாடியோடு அலறி விழுந்தார். மகனை எனக்கு பலிகொண்டு ஆகிட்ட போது வாயாண்டி சுடலையா காக்காட்சி மலையிலே ஆயாண்டி சுடலைக்கின்றார். மகனுக்கு வந்த கட்டி மகனுக்கு வாராமல்
மாயாண்டி சொல்றது வெட்டிக்கிரி பண்ணி கொடுடா மாநாடு